சார் சவுக்கு சங்கர் ஏன் கைது, எதற்காக கைது சார்? யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர் வந்து 13ஆம் தேதி டிசம்பர் அன்னைக்கு கைது செய்யப்பட்டாங்க ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில். எதற்காக கைது அப்படின்னா, அவர் மேலே மொத்தம் 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. சார் என்னென்ன வழக்குகள்லாம் அவர் மேலே போடப்பட்டு இருக்கிறது? அந்த 8 வழக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வழக்கான 308 எக்ஸ்டார்ஷன், இரண்டாவதாக 351, மூன்றாவதாக 130, நான்காவதாக 223, ஐந்தாவதாக 221 மற்றும் 296 சப்கிளாஸ் பி ஆகிய வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இதனோட எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். 308 பிஎன்எஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தரை பயமூர்த்தி அவர்கிட்டருந்து பணம் வாங்குறதுக்கான ஒரு பிரிவு அது. இரண்டாவதாக 351 வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன், ஒருத்தரை பயமூர்த்தி ஒருத்தரை வந்து கிரிமினலாக வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியான செக்ஷன் அது. 130 அசால்ட்டு, அது அடிப்படையிலான செக்ஷன், அதுக்கு ஒத்துப்பட்டக்கூடிய செக்ஷன் தான். 223 என்ன அப்படின்னா, போலீஸை வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை வந்து அவங்களோட டியூட்டியை செய்ய விடாமல், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க கதவை திறக்காமல் உள்ளே உட்காந்துட்டு இருந்தது. அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமூக வலைத்தளங்களில் வந்து பரவலாக பரவிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த செக்ஷனை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 221 இதே சம்மந்தப்பட்டமான ஒரு செக்ஷன்ஸ் தான். 296 சப்கிளாஸ் பி என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் வந்து டிஃபைம் பண்ணுற மாதிரியோ பேலட் வேர்ட்ஸ், அதாவது கெட்ட வார்த்தைகளோ இல்லைனா அவங்க ரெப்புடேஷனை குறைக்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதோ இல்லை வாசகங்களை யூஸ் பண்ணுறதோ, அதுக்காக தான் இந்த சட்டப்பிரிவுகளை வந்து உபயோகப்படுத்துவாங்க. இந்த கேஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பெயிலுன்றது ஒரு டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து தான். எல்லாமே எவிடன்ஸ் வந்து கோர்ட்டில் இருக்கணும். எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணாதான் இவங்க வந்து எவிடென்ஷியலாக இவங்க லைபிள் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணாதான் பெயில் கிடைக்கும். 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான வழக்குகளில் ப்ரூவ் ஆச்சுன்னா.